ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். 1995 அப்பதான் மைக் டைசன் 3 வருஷமா ஜெயில இருந்துட்டு வெளியே வராரு. அப்ப அவரோட ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் மேட்சை பாக்குறதுக்காக கோடிக்கணக்கான மக்கள் டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா அந்த ஒரு ஈவெண்ட் மட்டுமே 900 கோடி ரூபாய் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு. பாப்கார்ன் எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க டாய்லெட் போயிட்டு வரதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் 89 செகண்ட்ஸ்லேயே மைக் டைசன் ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட முக்காவாசி ஏசியாவை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த செங்கிஸ் கான் இந்தியாவை இன்வைட் பண்ணலான்னு சொல்லி இந்தியாவோட பார்டருக்கே வந்திருக்காரு. பட் பார்டர்ல ஒரு ரைனோசரஸை பார்த்தோன்னே திரும்பி போயிடுறாரு. ஏன்னா ரைனோசரஸை பார்த்த அந்த விஷயத்த அவங்க ஒரு கெட்ட சகுனமா கருதி இருக்காங்க. சப்போஸ் அவர் இந்தியாவை இன்வைட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா இந்தியா அவருக்கு தான். இந்த முதியவர் 1917 பிரிட்டன் வேர்ல்டு வார் 1 ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உதவியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு 35,000 ரூபாயை கடனா கொடுத்திருக்காரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை திரும்ப செலுத்த மறந்துடுறாங்க. இவரும் அந்த விஷயத்தை இவரோட பிள்ளைகளுக்கு சொல்லாம இறந்து போயிடுறாரு. இப்போ அவங்களோட ஃபேமிலி அந்த கடன் பத்திரத்தை கண்டுபிடிச்சு கடனை திருப்பி தர சொல்லி கேட்கறாங்க. சப்போஸ் கடனை திருப்பி தரதா இருந்தா 1.25 கோடி ரூபாய் தரணும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட பந்தோபஸ்துக்கு ஒரு பெண் போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க காணாம போயிடுறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் எக்கச்சக்கமான பெண்கள் அவங்கள மாதிரியே காணாம போறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் இருந்திருக்கான். அந்த சீரியல் கில்லர் பத்தின ஒரு லாங் வீடியோ என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க.